ஹாய் கைஸ், வெல்கம் டு தியாஸ் ஃப்ளேவர் ஃபியூஷன். இன்னைக்கு கிறிஸ்பியான வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் வடைக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வடைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஊற வச்சுருக்க வடைப்பருப்பை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக எதுவும் அரைக்க வேணாம், மீடியமாக இருந்தால் போதும். நான் 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன், நீங்களும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வடைப்பருப்பில் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, உப்பு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ வடைப்பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை தட்டி தட்டி நம்ம பேனில் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஆயிலை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்பியான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.